வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் ஜூன் மாதம் 21 2003 வருஷம் இயக்குனர் இயக்குனர் மோகன் ராஜா அவரோட இயக்கத்தில் நடிகர் ஜெயம் ரவி, சதா மற்றும் சாதா கான் மற்றும் பலர் நடித்து எம்என் பித்ரனா பிருத்திவி நினைக்கிறேன் அவரோட இசையில் ஒரு தெலுங்கு படத்தோட அஃபீஷியல் ரீமேக்காக வந்த ஜெயம். இந்த படத்துக்கு தெலுங்குலேயும் ஜெயம் தான் பேர், தமிழ்லையும் ஜெயம் தான் பேர். தெலுங்கு படத்தோட ரீமேக்காக வந்த ஜெயம் அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட இயக்குனர் ரவிமோகன் அவருக்கும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம். ஜெயம் ரவிக்கும் இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு படம். ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா துறையில் ஃபஸ்ட்டாக வந்த படம். படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. சாதாரண ஒரு கிராமத்து காதல். கிராமத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு டியூஷன் டீச்சருக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சாதாரண பையனாக இருக்கிற பையன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா 12th முடிச்சுட்டு காலேஜ் படிக்கிறக்காண்டி ஒரு ஊருக்கு காலேஜுக்கு போகிறான். அது பக்கத்து ஊர்லேருந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பொண்ணு பெரிய இடத்து பொண்ணு 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு வருது. காலேஜுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழக்கம் ஏற்படுது. அந்த பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாளோட காதலாக மாறுது. அந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா கல்யாணம் நிச்சயம் பண்ணிடுறாங்க. அந்த கல்யாணம் நிச்சயம் பண்ண பொண்ணு என்ன நடந்துச்சு, இவங்களோட காதல் என்னாச்சு, அந்த கல்யாணம் நிச்சயம் பண்ண பையனுக்கும் ஊருக்கும் என்ன சண்டை வந்துச்சு, எதனால் ரெண்டு பேர் சண்டை வந்துச்சு, அவங்களோட காதல் ஜெயிச்சுதா இல்லையா அப்படின்ட்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கோட்டில் போனாலும் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமாவோட வாடையை வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வராமல் அங்கங்கே நமக்கு கொஞ்சம் காட்டி இது தமிழ் படம் தானே அப்படின்னு காட்டிட்டு போக நம்ம மோகன் ராஜா சார். படத்தில் அவர் எங்கே ஜெயிச்சார்னா யதார்த்தமாக படத்தை கொண்டு போனது தான். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது தெலுங்கு படம் ரீமேக்கில் தமிழ் படம் தான் அப்படின்னு அவர் யதார்த்தமாக கொண்டு போனது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஜெயம் ரவியும் இந்த படத்தில் அறிமுகம் அப்படி சதாவும் இந்த படத்தில் அறிமுகம் ஆனாங்க. ரெண்டு பேரோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்தா முதல் படம் மாதிரி தெரியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவங்க வந்து படம் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. மெயின் ஹீரோயினாக வந்து பார்த்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா படத்தை தாங்கினது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஜெயம் ரவி வந்து பார்த்தா இந்த படத்தில் வந்து பார்த்தா ஒரு ஃபஸ்ட் படமாக தெரியாது. ஏன்னா அவங்க அண்ணன் வந்து பார்த்தா ஒரு இயக்குனர் இருக்கிறனால நிறைய இடம் வந்து பார்த்தா அவர்கிட்ட கேட்டு நடித்து அவர் வந்து முதல் படம் மாதிரி காட்டிக்காமல் அசால்ட்டாக பண்ணானு தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே படத்தில் வந்து பார்த்தா பின்னணி இசை, எனக்கு அந்த இசையும் பல பேர் மறந்து போச்சு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து படத்துக்கு பின்னணி இசையம் வச்சுருப்பா. அப்படி இந்த படம் முக்கால்வாசி வெயிட் பண்ணுற காரணம் படத்தோட பின்னணி இசையும் பாடல்கள் தான். எல்லாத்துக்கும் மேலே படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் சார் ரொம்ப நாள் நடிச்சிருப்போம். அப்படி செந்தில் சாரோட காமெடி வந்து பார்த்துக்கிட்டா அற்புதமாக இருக்கும். படிக்க தெரியாத ஒரு பையன் வந்து பார்த்தா எப்படி படிப்பான் அப்படிங்கிறத அவர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சொல்லுவா. அப்படி அந்த அம்மா என்ன எழுதிச்சாங்க, சின்னம்மா என்ன எழுதுனாங்க, நான் எழுதுனதான் படித்தாங்க, என்ன படித்தேன் எழுதுனதான் படித்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சீன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அற்புதமாக இருக்கும். படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா காமெடி இருந்தாலும் படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா ஒரே சேசிங்காகவே போகும். இதெல்லாம் நடக்க முடியுமா, அந்த பொண்ணோட வீட்டுக்கே வந்து பார்த்துக்கிட்டோன்னா போய் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த பொண்ணை கட்டிக்கு பையன்ட்டு வந்து பார்த்துக்கிட்டோன்னா காதல் பண்ணோம் அதையும் பண்ணு ரத்தத்தையே இந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிகைப்படுத்தி இருந்தாலும் அது தெலுங்கு படத்தோட வாடை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெடிச்சு கொஞ்சம் அடித்தாலும் அது படத்து போக்கில் வந்து பார்த்தா பரட்டும். அந்தளவுக்கு வந்து படத்தை வந்து நம்ம வந்து கட்டி போட்டுச்சு, அதான் அப்படியே சொல்லணும். அந்தளவுக்கு வந்து பார்த்தா படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே இறுக்கமாக வச்சுருந்து படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இதை ஏற்றுக்கலாம்டா அப்படின்னு அனுப்புறது. படத்தோட வில்லன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா மனுஷன் அவர் என்ன நடிகர்னே தெரிலைங்க. ஒரு பக்கம் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரம்மா கூடையும் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்படி இங்கே வந்து பார்த்தா சதாவையும் வந்து பார்த்தா பொண்ணு பார்த்துட்டு போய் நான் அவளை கட்டிக்கிறேன் அவனை வச்சுக்கிறேன்னு சொல்கிற சீன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா வேறு லெவலு. கடைசியில் இவரு கூட அந்த வேலைக்கார பொண்ணை பார்த்தீங்கன்னா தன்னை கூட இருந்தவனை வந்து பண்ணி கட்டிக்கன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை கை விட்டுட்டு சதா வந்து பார்த்துக்கிட்டா பண்ணுறது, நீ என்ன வேணா பண்ணிக்க, என் கூட ஒன்றும் இருந்த படம் வந்து பண்ணி என் கூட போய்க்க அப்படின்னு சொல்கிற சீன்லாம் பார்த்துக்கிட்டா பொண்ணை பார்க்கல அழகாக தான் பார்க்குறாங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக காட்டியிருந்தா. அப்படி மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு பியூரான லவ் ஸ்டோரி. தெலுங்கு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணி இப்படியும் ரீமேக் பண்ணலாம், இந்த மாதிரி தெலுங்கு படமும் இருக்குது. இந்த தமிழ் ஆடியன்ஸுக்கு சேர்த்த மாதிரி பார்த்தா ஒரு ரீமேக் பண்ணி படத்தை கொடுத்தது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி காரணம். ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா சொல்லப்போனால் 3 பேர்த்துக்குமே அவங்களோட அறிமுக படமாக இருந்தாலும் 3 பேருமே யாருன்னா ஜெயம் ரவி, மோகன் ராஜா, சதா 3 பேருமே அவங்களோட துறையில் வந்து பார்த்திங்கன்னா
பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதனால தான் படம் பார்த்தா இந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருந்துச்சு. இல்லை இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. எனக்கு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் பிடிக்கும். நான் பார்க்குறேன் அடின்னு சொல்லக்கூடிய சீனாகட்டும். அதே மாதிரி அந்த வேல்வேல் வீரவேல்னு ஒரு சீன்லாம் வரும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டா வேறு லெவலாக இருக்கும். மணிவண்ணன் காமெடி ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில். மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா போடிக்காக ஒரு சூப்பரான படமாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த படத்தை என்ன பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் வர முழு வீடியோவை பாருங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒத்துழைப்பு அளிக்கும். அதனால் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.